போதித்து நீ நடக்கிற வேண்டிய வலை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ ஆசீர்வாதமாய். ஆனாலும் மனுஷர்களில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லருடைய சுவாசனை அவர்களை உணர்வுள்ளவர்களாகும். ஆதியாகமம் 5:24 ஏனோக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமே போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். பிரமிக்கப்பட்டத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உன்னை துதிப்பேன். உண்டாத நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் காலை கூர்ந்து துதி செய்யுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து
10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சங்கீதம் 33:1-2. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளினாலே இடித்து போடினாள். நீதிமொழிகள் 14:1.